संवादी कौसेयकं किंचित् ताण्डवगन्धे सम्माननकं निर्व्याजमन्दस्मितं चूडाचुम्बिमुखाम्बुजं निजभुजा विश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं ततयितः पश्येम लक्ष्मीसखम् उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वागकोरकित नेमकटाक्षलीला श्रीरङ्गहन्यतल मंगलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः. பெரிய பெருமாள் குலத்தாலும் ஒழுக்கத்தாலும் தாழ்ந்தவரான திருப்பாணாழ்வாரை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட தன்னிடத்திலே எந்த குற்றமும் தட்டாதபடி அமலனாக இருந்த இருப்பையும் இந்த ஆழ்வாரை பயந்தெடுத்த ஆதி காரணனாக இருந்த இருப்பையும் ஆழ்வாரை தன்னளவோடு நிறுத்தாமல் தன் அடியாறுகளுக்கும் அடியானாக ஆக்கி வைத்த பெருமையையும் அதற்கும் மேலே வானகத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய சூரிகளையெல்லாம் அடிமை கொண்டு எழுந்தருளியிருக்கிற அவனுடைய மேன்மையையும் அனுபவித்து சொல்லி அதன் பிறகு எட்டாத நிலத்திலே இருக்கிற அவ்வெம்பெருமானை நம்போல்வார்களால் அடைய முடியுமா என்ற ஐயம் வர விரையாறுபொழில் வேங்கடவன் மனம் வீசுகின்ற சோலைகளை உடைய திருவேங்கடத்திலே வந்து நிற்கிறவன் என்ற பதத்தாலே அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லுகிறார். அதாவது பரமபதத்திலே நித்திய சூரிகள் எம்பெருமானை அனுபவித்து அடைகின்ற மகிழ்ச்சியை விட எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்னும்படி இந்த திருமலையிலே பிறந்த ஸ்தாவரங்களுடைய மகிழ்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதாவது ஒரு கோடீஸ்வரனுக்கு 1000 ரூபாய் கிடைத்ததால் உண்டான மகிழ்ச்சியை காட்டிலும் ஒரு பரமதரித்திரனுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்குமானால் உண்டாகிற மகிழ்ச்சி மிகவும் அதிகமானதாக இருக்குமா போலே நித்திய சூரிகள் எப்பொழுதுமே பகவத் அனுபவ ஆனந்தத்தை உடையவர்களாயிருக்கிறபடியால் அங்கே அவர்களுடைய ஆனந்தம் சாதாரணம். இங்கே நம்போல்வார்களான சம்சாரிகளுக்கு அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை அனுபவிப்பதால் உண்டாகிற ஆனந்தம் மிக அதிகமாக இருக்கும் அல்லவா? அதற்கும் மேலே ஒரு கேள்வி. இந்த லீலா விபூதியிலே எந்த ஒரு ஆளும் கிடைக்காதபடியினாலே எம்பெருமான் உம்மை அங்கீகரித்தானா என்ற கேள்வி. திருவேங்கடமுடையான் இந்த மண்ணுலகில் இருப்பவர்களையும் விண்ணுலகில் இருப்பவர்களையும் ஒன்றாக அடிமை கொள்கின்ற பரிபூர்ணனானபடியாலே
அந்த வானகத்தில் உள்ளார், இந்த மண்ணகத்தில் உள்ளார் எல்லாருமே அவனுடைய அடிமைகளாக இருக்க ஆள் கிடையாமையால் என்னை ஏற்றான் என்று சொல்ல முடியாது. தைத்திரிய உபனிஷத்தானது அருமையான ஒரு பதமிட்டது. நாவேவயாந்தமுபயேக வந்தே என்று ஒரு வாக்கியம். அதாவது நதியிலே படகிலே போகிற ஒருவனை இரண்டு கரையில் இருக்கின்றவர்களும் இங்கே வா இங்கே வா என்று அழைப்பது போல திருவேங்கட மலையிலே நிற்கின்ற பரமபுருஷனை அக்கரையான வைகுந்தத்தில் உள்ளவர்களும் இக்கரையான சம்சாரத்தில் உள்ளவர்களும் அழைக்கிறார்கள் என்று பேசப்பட்டது. அதற்கும் மேலே சற்றுர் தேவானாமுதமத்யானாம் என்று யஜுர்வேதம் பரமாத்மாவானவன் அந்த நித்திய சூரிகளுக்கும் இவ்வுலகிலே வாழ்கின்ற மனிதர்களுக்கும் கண்ணாக இருக்கின்றவன். அதற்கும் மேலே சுவாமி நம்மாழ்வார் தாம் அடிமை செய்ய விரும்பிய திருப்பதி இந்த திருவேங்கடமே. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னே வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெளிவுறல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்றோம். கடைக்குட்டியான திருமங்கையாழ்வாரம் இந்த திருவேங்கடத்தான் திருவடிகளில் அடிமையைத்தான் விரும்பினார் என்பதும் தேறுகிறது. இப்படி இந்த உபய விபூதியில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களும் தனக்கு அடிமை செய்ய அவர்களுடைய அடிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நிறையுடையவனான எம்பெருமான் தன்னுடைய மேன்மை பாராமல் என்னையும் ஒரு விஷயமாக ஏற்றுக்கொண்டான் என்று காட்டினார். அதற்கும் மேலே இந்த திருமலையானது விரையாறு பொழில் வேங்கடம், அதாவது நறுமணம் கமழ்கின்ற திருவேங்கடம் என்று பொருள். இங்கு நறுமணம் வந்ததற்கு காரணம் என்ன என்றால் வேதாந்தமானது சர்வேஸ்வரனை அனுபவிக்கையிலே சர்வகந்தஹா ரசோவை சஹா என்று ஓதியது. அந்த சர்வேஸ்வரன் எல்லா விதமான வாசனைகளும் பொருந்தியவனாக இருக்கிறான். ஆக அந்த எல்லா விதமான நறுமணங்களும் பொருந்திய சர்வேஸ்வரன் தங்குமிடமாகையாலே அந்த திருவேங்கடமும் நறுமணம் கமழ்கின்ற சோலைகளை உடையதாக இருக்கிறது. இந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீவைகுண்டத்தில் நின்றோம் திருவரங்கத்திற்கு வர வேண்டும் என்று புறப்பட்டு பயணப்பட்டு வருகையிலே நடுவிலே தங்கின தேசம் இந்த திருமலையானபடியாலே பெரிய பெருமாளை அனுபவிக்க இழிந்தவர் திருமலை ஈசனையும் நடுவே அனுபவிக்கின்றார். உபப்ராவ்யாதிக க்ஷத்தஹா உபயாதோ ஜனார்தனஹ குஷஸ்தலே நிவசதி சச்சப்ராதஹா இகைஷ்யதி என்று பாரதத்திலே பாண்டவர்களிடத்திலே தௌமிய மகரிஷி சொல்லுவதாக ஒரு ஸ்லோகம். ஏ பாண்டவர்களே, ஜனார்தனனான கண்ணனும் பெறுவான் உபப்ளாவியத்திலிருந்து இந்த தேசத்திற்கு வருகை புரிகிறார். இன்று குஷஸ்தலத்திலே தங்கி இருக்கிறார். நாளை காலை இவ்விடம் வருவார் என்றார். ஆக உபப்ளாவியத்தில் இருந்து கிளம்பின எம்பெருமான்
இந்த இந்திரபிரஸ்த நகரத்திற்கு வருகை புரிகைக்கு நடுவிலே குஷஸ்தலம் என்ற இடத்திலே தங்கியது போல பரமபதத்தில் புறப்பட்டு திருவரங்கமா நகர் வருகிற சர்வேஸ்வரன் நடுவிலே ஒரு நாள் தங்கின இடமாகிறது இந்த திருவேங்கடம். நம்முடைய ஆச்சாரியர்களிலே பிள்ளை திருநரையூர் அரையர் என்று ஒரு மகானுபாவன், அவரிடத்திலே சென்று சிலவே இந்த திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளை அல்லவா அனுபவிக்க இழிந்தார், இவர் திருவேங்கடமுடையான் அருகே போவான் என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு அருமையாக பதில் சொன்னார். ஒரு மனிதன் ஆற்றி யாரே திருமலையிலே கால் தாழ்ந்தார், அந்த திருமலை அனுபவம் மடுவாகிறது அருகிலர் என்று அரையர் பதில் சொன்னார். இன்னும் சிலர் பெரிய பெருமாளை பாட வந்த ஆழ்வார் திருமலை ஈசனருகே போவான் என்று பராசர பட்டரிடத்திலே கேட்க அவர் கூறுவார், ஒரு கவிஞன் ஒருவனை கவி பாடும் பொழுது அவனுடைய வரவு சொல்லி கவிபாடுதல் என்பது மரபு. அதே போல பரமபதத்தில் நின்றோம் ஸ்ரீ மதுரையிலே தங்கி கண்ணனம் பெருமான் திருவாயர்பாடிக்கு வந்தா போலே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருமலையிலே தங்கி கோவிலிலே வந்தார் என்றாராம் பட்டர். அதுக்கு மேல ஒரு கேள்வி, சர்வேஸ்வரன் பரமபதநாதனாக இருந்தால் எட்ட முடியாதவன், ஆகையாலே எல்லாரும் பற்றும்படி திருவேங்கடத்தில் சுலபனாய் வந்து நின்றான். உடனே இப்படி சுலபனாக இருக்கலாம், ஆனால் நெருங்குவதற்கு அஞ்சும்படி இருப்பானா என்ற கேள்வி வந்தது. நிமலன் என்று அடுத்த பதம், அதாவது ருத்ராதிகளான தேவர்களும் கூட இந்த சர்வேஸ்வரனிடம் உள்ள பயத்தினாலே பெருமாள் அழைத்தால் ஒழிய நெருங்க முடியாதபடி ஒதுங்கி நிற்கிற செல்வத்தை உடையவனான திருவேங்கடத்தான் பிரம்மருத்ராதிகள் எவ்வளவு பெருமை பொருந்தியவர்கள், அவர்களும் அணுக கூசுகின்றதான ஈஸ்வர தன்மையை உடையவன் திருவேங்கடத்தான். அவர்கள் அஞ்சும்படியான இடத்திலே குறும்பற்ற நம்பி பாண்டம் செய்கிற குயவன் கூசாமல் உள்ளே நுழைந்து இடைவிடாமல் எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக அடியார்கள் தன்னை ஆசிரயிப்பதற்கு விரோதியான அந்த ஈஸ்வரத்தன்மையை மறைத்து அடியார்களுக்கு நான் சொன்னபடி கேட்பவன் என்ற நிலையை காட்டி நிற்கிற திருவேங்கடத்தான். அதாவது இந்த ஆத்மாக்கள் என்னை காப்பாற்று என்று வேண்டாதிருந்தாலும் கூட அவர்களை ரட்சிக்கையால் வந்த ஒளி பொருந்தியவன் இவன். இந்த ஆத்மாவும் தன்னுடைய ரட்சணத்திலே கொஞ்சம் முயற்சி செய்யட்டும் என்று இவனுடைய யத்னத்தை எதிர்பாராமல் தன்னுடைய கருணையாலே ரட்சிக்கின்ற நிமலத்துவம் அர்த்தம் விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது நானும் ஒன்ன ரட்சிக்கிறேன், ஏ ஆத்மாவே உன்னுடைய ரட்சணத்திற்கு நீயும் ஏதாவது சிறிதளவு புண்ணியம் பண்ணு என்று இவனுக்கு விதிக்காமல்
இவன் எதுவும் செய்யாதவனாக இருப்பதே காரணமாக இவனை ரட்சிக்கிற நிமலத்துவமுடையவன். இப்படி சர்வேஸ்வரன் சௌலபிய சௌசீல்யாதிகளான குணங்களுடையவனாக இருந்தாலும் அடியாறுகளுடைய குற்றங்களை காண்பவனாக இருந்தால் அடியார்கள் நெருங்க கூசுவார்களே என்ற கேள்வி வந்தது. நின்மலன், அந்த பகவானுக்கு ஒரு குற்றம் இல்லை. அதாவது அடியார்களுடைய குற்றங்களை காண்கையாகிற தோஷமில்லாதவன். இதன் இப்பொழுது 4 பதம் அனுபவித்தோம். அமலன், விமலன், நிமலன், நின்மலன் என்று 4மே குற்றமற்றவன் என்ற பொருளைத்தான் தரும். ஆனாலும் இந்த ஒவ்வொன்றிலும் ஒரு விசேஷம் அருளப்பட்டது. அமலன் என்கையாரே தன்னையே ஆழ்வாருக்கு கொடுத்த அந்த தூய்மை சொல்லப்பட்டது. விமலன் என்கையாரே தன் அடியாறுகளுக்கு ஆட்படுத்தின தூய்மை சொல்லப்பட்டது. நிமலன் என்கையாரே தானாகவே முன்வந்து அருள் சுரந்த தூய்மை சொல்லப்பட்டது. நின்மலன் என்கையாரே இப்படி அடியார்களுக்கு அருள் செய்வது தன்னுடைய லாபமாக கருதுகிற அந்த தூய்மை சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே நீதிவானவன், இந்த எம்பெருமான் சன்மார்க்க நெறி தவறாதவர்களான நித்திய சூரிகள் வாழ்கிற பரமபதத்தை இருப்பிடமாக உடையவன். இந்த மண்ணில் பிறந்தவர்கள் நீதி அறியாதவர்கள் சர்வேஸ்வரனை நினைக்காமல் தங்களுடைய நன்மையையே நினைக்கின்றவர்கள். ஆனால் பரமபதத்தில் இருக்கிற அந்த வானவர்களோ தங்களுடைய சேஷத்துவஸ்வரூபத்தையும் சர்வேஸ்வரனுடைய பெருமையையும் உணர்ந்து அதற்கு ஏற்ப ஒழுகுகின்ற தூய்மையை உடையவர்கள். இவ்வாறு பெருமை வாய்ந்தவர்கள் வாழ்கின்ற இடத்தை விட்டு இந்த ஆத்மாக்கள் உய்வதற்காக திருவரங்கத்திலே வந்து சாய்ந்தவுடின பெரிய பெருமாள் கருணையை என்னவென்று உரைப்பது என்று கேட்கிறார். அதாவது பரமபதத்திற்கும் இந்த பூமிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஈஸ்வரோகம் என்று எதிரிட்டிருக்கும் இடமிர இவ்விடம், அங்கு கலக்குவாருமில்லை கலங்குவாருமில்லை. இந்த பூலோகத்தில் வாழ்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள்னா, அகம் ஈஸ்வரா, நானே ஈஸ்வரன், நானே சகல சித்திகளையும் அடைந்தவன், நானே எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறவன், நானே சுகஸ்வரூபன் என்று தங்களையே ஈஸ்வரனாக கருதுகின்ற அந்த அகங்காரம் உடையவர்கள் இங்கே வாழ்கிறார்கள். அங்கே கலங்குபவர்களும் கிடையாது, கலக்குபவனும் கிடையாது. அதாவது கலக்குபவன் யாருன்னா, தேன வஞ்சயதே லோகானு மாயா யோகேன கேசவः யம் தமேவ பிரபத்யந்தே நதே முக்யந்தி மானவாः என்பது பாரத ஸ்லோகம். அதாவது கேசவன் தன்னுடைய மாயையினாலே இந்த உலகினரை மயக்குகிறான்.
எவர்கள் அவனுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றுகின்றார்களோ அந்த மனிதர்கள் மாயைக்கு மயங்குவதில்லை. ஆகையாலே பகவானுடைய மாயை இவனை கலக்குகிறது. அந்த மாயையை இவன் தன்னுடைய முயற்சியினால் தாண்ட முடியாது. அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அவன் அருளால் போக்கிக் கொள்ள வேணும் என்பது தேறுகிறது. அதுக்கு மேலே கலங்குவார். இங்கே உள்ளவர்கள் மூடர்கள் அல்லவோ. எம்பெருமான் தான் வைகுந்த நாதனாக சங்க சக்கராதிகளோடு இந்த உலகிலே மனிதர் எதிரிலே வந்து நின்று நான் தான் நாராயணன் என்னை பற்று அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் என்ன பண்றான்? ஆராணி எந்த நாடக கோட்டையிலே இந்த சங்க சக்கரத்தை வாங்கிட்டு வந்து இந்த வேஷத்தை எங்க போட்டுண்டு வந்தேன்னு கேட்கிறானே தவிர அவனை பரமாத்மான்னு ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதனால எம்பெருமான் என்ன பண்ணா, இந்த ரூபத்தோடு போனால் மதிக்க மாட்டார்கள், இவர்களில் ஒருவனாக போக வேணும்னு ஸ்ரீ கிருஷ்ணனாக இடையனாக மனிதரில் மனிதனாக வந்து தோன்றி, அடே என்ன தெரியறதான்னா ஏன் தெரியல, நீ இடையனல்லவா என்று அவனை அப்பொழுது சஜாதீயனாக கருதினார்களே தவிர பரன் என்று மதித்தார்கள் இல்லை. அதத்தான் பகவான் அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ருதம் பரம்பாவமஜானந்தா மமா பூதமேஸ்வரம் கீதையிலே ஏ அர்ஜுனா மூடாக மாம் அவஜானந்தி, இந்த மூடர்களான ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளாமல் என்னுடைய பரமாத்ம பாவத்தை தெரிந்து கொள்ளாமல் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று சொன்னானபடியினாலே இங்குள்ளவர்கள் கலங்குகிறவர்கள், அங்குள்ளவர்கள் கலங்காதவர்கள். அப்படி எங்க வந்து அந்த பெருமாள் படுத்துட்டார்னா, நீள்மதில் அரங்கத்து அம்மான், நீண்ட மதிலை உடைய திருவரங்கத்திலே கிடக்கிற என் சுவாமி என்பது இதனுடைய பொருள். இப்படி எல்லாராலும் வணங்கப்படுவதற்கு தகுதி படைத்த சர்வேஸ்வரன் விபீஷணனுக்கு நல்லவனாய் இப்பொழுது தென்திசை நோக்கி பள்ளி கொண்டு எனக்கும் அனுபவிக்கலாம்படி எளியனானே என்று அதை அனுபவிக்கிறார். ஆக திருவரங்கம் பரத்வம் சௌரபியம் ஆகிற இரண்டு குணங்களும் பொருந்திய ஊர். இது சாட்சாத் பரமபதம் தானே. வைகுண்டம் ரங்கமந்திரம் என்று ஒரு ஸ்லோகம். ஸ்ரீவைகுண்டம் வேறல்ல, பெரிய பெருமாள் எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீரங்கம் வேறல்ல. அது எப்படின்னா, அந்த பரமபதமானது நிறைந்த மதில்களை உடையதாக இருக்கிறது. திருவரங்கமும் கொடியணி நெடுமதில் சூழ்ந்தது. அதற்கும் மேலே அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியான தன்னுடைய பெருமையை செங்கோருடை திருவரங்க செல்வனாரான நிலைமையாலே அறிவித்துக் கொண்டு தலை, அதாவது எல்லாருக்கும் தலைவன் என்ற நிலையின் எல்லையிலே நின்றா போலே அடிமையின் எல்லை நிலத்திலே என்னை நிறுத்தினவனான சுவாமி தான் தலைவனாக இருப்பதை
நிலை நிறுத்தி கொண்டது போல என்னை அடிமையாக இருப்பதை நிலை நிறுத்தி வைத்தவன், அதாவது எனக்கு ஆத்மஸ்வரூப ஞானத்தை தந்தருளின மகானுபாவன் எம்பெருமான் அல்லவா என்னை பற்றிய அறிவை எனக்கு உண்டாக்கினான் என்பது இங்கே பொருள். அதற்கும் மேலே அம்மான் சுவாமி, அதாவது பெரிய பெருமாள் பரமபதத்தான் இருக்கார். பரமபதத்தில் இருந்தவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து படுப்பானேன்னு கேள்வி. பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு பரமாத்மாவை அனுபவிப்பதற்கு எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை இவ்வுலகத்தில் உள்ளவர்களுக்கும் உண்டு. நன்னா கவனிக்கணும். ஆத்மாக்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய சொத்துக்கள். இதுல நித்திய சூரிகள் தான் விசேஷம். சம்சாரிகளான நாம் விசேஷம் அல்லாதவர்கள் என்பது கிடையாது. எல்லாம் அவனுடைய சொத்துக்கள். ஆக அவனுடைய சொத்துக்கள்னா அவனை அனுபவிப்பதற்கு எல்லாருக்கும் ஒரே விதமான உரிமை தானே. அந்த உரிமை இருந்தாலும் சம்சாரத்திலே கிடந்து இவர்கள் நம்மை அனுபவிக்க முடியாமல் இழந்துவிட போகிறார்களே என்ற காரணத்தாலே நாம் அனுபவிப்பதற்காக பெரிய பெருமாளாய் இங்கே வந்து கிடக்கிறான். என்ன அம்மான் நமக்கும் சுவாமி அவர்களுக்கும் சுவாமி. அதற்கும் மேலே திருவேங்கடத்து எம்பெருமானே அனுபவிக்க புகுந்தார். புகுந்தவர் அடுத்த அடியிலே அரங்கத்தம்மான் என்று ஸ்ரீரங்கநாதனிடத்திலே ஒரு வருவானேன்னா அந்த திருவேங்கடத்து எம்பெருமானுடைய இனிமை இவரால் அனுபவிக்க முடியவில்லை. அளவு கடந்த இனிமை. இதுல ஆழங்கால் பட்டால் நம்மால் தாங்க முடியாது. இந்த இனிமை திருவேங்கடமுடையானை விட இனிமை கொஞ்சம் குறைந்த இடமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அனுபவிச்சோம்னா கொஞ்சம் தரிக்கலாம் என்று கருதி திருவேங்கடத்துல போன மனசை திருவரங்கத்துக்கு கொண்டு வந்தார். இங்க வந்து அனுபவிக்க ஆரம்பித்தார். உடனே என்ன ஆயிற்றுன்னா அந்த திருவேங்கடத்தான் அனுபவமே தேவலாம் ஆயிடுச்சு. அதை விட இங்கே இனிமை கொழிக்கின்றபடியினாலே அனுபவிக்க முடியாமல் திணறுகின்றார் இந்த ஆழ்வார். அந்த திருவரங்கநாதனுடைய திருக்கமலபாதம், அதாவது சீர்மை பொருந்திய தாமரை மலர் போன்ற திருவடின்னு அர்த்தம். அதாவது பாவனத்துவம் போத்தியத்துவம். எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ரெண்டு தன்மை உண்டு. ஒன்னு என்னன்னா இனிமை, இன்னொன்று தூய்மை. தூய்மையான தூய்மைன்னா சுத்தம். தூய்மையான திருவடிகள் இனிமையான திருவடிகள். தூய்மையானதும் இனிமையானதுமாயிருக்கிறபடியினாலே எல்லாரும் விரும்பி பற்றும்படியான திருவடிகள். அதுக்கு மேலே இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். திரு அடின்னா ஒரு திருவுக்கு லீலாகமலம் போலே இருக்கிற பாதம். திருன்னா பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தன்னுடைய கையிலே விளையாடுவதற்கு கருவியாக எதை வைத்திருக்கிறார்? மகாலட்சுமி கையில எதை வச்சிருக்காள்? தாமரை புஷ்பத்தை. அந்த தாமரை புஷ்பம் மெதுவா இருக்கிறதுனால அப்படி அதோட விளையாடுறாளாம். அந்த பெரிய விராட்டியாருக்கு விளையாடுகிற தாமரை போல பெரிய பெருமாள் திருவடிகளும் இருக்கிறபடியினாலே அந்த கமலத்தை போல இதை அமுக்கி பிராட்டி விளையாடுகிற திருக்கமலபாதம் என்றும் இங்கே பொருள் கொள்ளலாம். கவனிங்க, பெருக்காற்றிலே இழிவார் தெப்பங்கொண்டு இழியுமா போலே
ஒரு தாமரை பூவை திருஷ்டாந்தமாக்குகிறார். ஒரு சாதாரண தாமரை பூ பெருமாள் திருவடிகளுக்கு ஈடாகுமா? இதை போய் அங்கு உபமானமாக இவர் சொல்லலாமான்னு கேட்டா வேற எதுவுமே உவமையாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இதை சொல்லலாம். அதாவது அழகு, குளிர்ச்சி, வாசனை, மலர்ச்சி, இந்த நான்கினாலும் தாமரை பூ எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு போலியாயிருக்கையாலே ஓரளவுக்கு உபமானமாக சொல்லுகிறார். இந்த பெருமாள் திருவடிய தாமரைன்னு சொன்னா அந்த தாமரை மலர வேண்டும் அல்லவா? தாமரை யாரை கண்டு மலரும்? தாமரை புஷ்பமானது ஆதித்ய கிரணம் பட்டு மலரும். சூரியனுடைய கிரணம் பட்டு மலர்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகள் எப்ப மலரும்னா அடியாறுகளை கண்டுவிட்டால் அந்த திருவடிகள் மலர்கிறதாம். அடியாறுகளாகிற சூரியன் ஒளியிலே மலர்கிற திருக்கமலபாதம். அந்த பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார் முதலான நாய்ச்சிமார்கள் தங்கள் மார்பிலும் கண்ணிலும் ஒற்றிக் கொள்ளுகிற திருவடிகள் அல்லவா? இந்த தேவர்களுக்கு தலையிலே சூடுகிற பூவானது கமலபாதம். அதாவது வானவர்கள் எதை தலையில் பூவாக சூடுகிறார்கள்? எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை. அம்மா அதுக்கு மேலே வந்து அந்த பெரிய பெருமாள் திருவடிகள் வந்து என்னிடமும் வந்தது. நான் திருவடியை தேடி போகல, நான் இருக்கிற இடம் தேடி பெரிய பெருமாள் திருவடி வந்ததுங்கிற திருக்கமலபாதம் வந்து. எப்பேற்பட்ட பாதம்? விதி சிவசனகாத்யை தியாதும் அத்யந்த பாவம் தவ பரிஜன பாவம் காமையே காமவிருத்தான் சுவாமி ஆள வந்தார். விதி சிவ சனகாத்யை. விதின்னா பிரம்மா, சிவன்னா உங்களுக்கு தெரியும் சனக சனந்தனாதிகளான யோகிகள். இவர்களாலும் கூட எண்ணுவதற்கு தூரமான திருவடிகள் பெருமாள் திருவடிகள். அது என்னளவும் வந்தது. கடவீதியிலே ஒரு மூட்டை அரிசி வாங்குறான், ஒரு அரையிட விறகு வாங்குறான். இந்த மூட்டை அரிசியையும் அரையிட விறகையும் ஒரு கூலிக்காரன் தோல்லையும் தலையிலையும் ஏற்றுடுறான். ஏற்றுட்டான்னா இவன் என்ன பண்ணணும்? அந்த கூலிக்காரனோடு கூடவே வரணும். அப்படி இல்லைன்னா தானும் ஒரு கை அந்த மூட்டையை விழாதையாவது குடிச்சுட்டு வரணும் அல்லவோ? அதுபோல இந்த எம்பெருமான் இந்த சேதனனை நற்கதிக்கு அழைத்து செல்லுகிறான் என்றால், ஏ ஆத்மாவே, நாம் போற வழியில நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், கூடவாவது வா, அல்லது நீயும் ஒரு கை பற்றி கொண்டு வா என்று கூறாமல் இவனுடைய பிரயத்தனமின்றியே இவனை ரட்சிக்கிறவன் அவனே என்பதை வந்துங்கிற பதத்தினால காட்டினார். அர்த்தம் புரியுறதா? நம்மிடத்தில் எம்பெருமான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. பின்ன எதை எதிர்பார்க்கிறான்? சர்வேஸ்வரா, நீயே என்னை ரட்சிக்க வேணும் என்று இவன் சொல்லுவதை எதிர்பார்க்கிறானே தவிர அந்த தன்னை காத்து கொள்வதற்கு இவனுடைய முயற்சி எதையும் எம்பெருமான் எதிர்பார்க்கவில்லை. அப்போ ஒரு கேள்வி வருது, எதையும் எதிர்பார்க்காதவன் இவனுடைய பிரார்த்தனையை மட்டும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி வருது. அப்படி பிரார்த்தனையை எதிர்பார்க்கலன்னா சர்வமுக்தி பிரசங்கம் வரும். அதாவது எல்லாருக்குமே ஒரே நாள்ல மோட்சத்தை கொடுத்துள்ளாமேங்கிற ஒரு சம்சயமானது விளையுமானபடியினால் அந்த எல்லாருக்கும் இல்லாமல்
தன்னையே சேஷியாக இரட்சகனாக நம்பி இருக்கிறானா இவன் என்ற சோதனைக்காக இவன் பகவானே நீயே இரட்சகனாக வேணுங்கிறத எதிர்பார்க்கிறான். ஒரு குழந்தைக்கு டைபாய்டு ஜுரம் வந்துடுது. 6 மாச காலம் அதுக்கு ஆகாரம் இறங்கல்ல, உடம்பெல்லாம் பித்தம், எதை வாயில வச்சாலும் ஒரே கசப்பு. ஒரு 6 மாசம் ஆனப்புறம் அந்த குழந்தை தன் தாயிடம் போய், அம்மா எனக்கு இன்னைக்கு ரசஞ்சாரம் சாப்பிடணும் போல இருக்கு, ஒரு பருப்பு துவையலும் ஒரு ரசஞ்சாரம் பண்ணி போடேன்னு கேட்டா அந்த தாய் மகிழ்வாளா வருந்துவாளா? மகிழ்வாள். ஏன்? 6 மாசமா எதுவுமே பிடிக்காதிருந்த நாக்குக்கு இன்று துவையலும் சோறும் ரசிக்கிறதென்றால் இவனுக்கு வியாதி அகலத் தொடங்கி விட்டது என்று மாதா மகிழ்வது போல நெடுங்காலமாக இந்த சம்சாரத்திலே அஞ்ஞான வியாதி பிடித்து எம்பெருமான் என்றாலே கசந்து திரிந்த சேதனன், எம்பெருமானே என்ன நீ ரட்சிக்கணும்னு இன்னைக்கு கேட்டான்னா இவனுக்கு அஞ்ஞான வியாதி அகலத் தொடங்கி விட்டது என்று சர்வேஸ்வரன் மகிழ்வதற்கு அது ஹேதுவாகிறது. ஆகையாலே திருக்கமலபாதம் வந்து அழ்வார் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய், புகுந்தனற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய், திருவே என் அருயிரே அந்தளிர் அணியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி அம்மானே என்று திருவங்கையாழ்வாருடைய பாட்டு. இந்த பாட்டுக்கு அடிய சொல்றேன், நீங்களே அர்த்தம் பண்ணலாம். வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், நீயாகவே தேடி வந்து உன் அடியவனான என்னுடைய மனத்திலே புகுந்தாய். புகுந்ததன் பிறகு என்னால் அனுபவிக்கப்படுகிற இனிய வஸ்துவானாய். ஆக தன்னை தருவதற்கான உபாயம் அவனே, அனுபவிக்கப்படுகிற உபேயம் அவனே என்பது தெளிவாக இங்கே தெரிகிறது அல்லவோ? சக்கரவர்த்தி திருமகனார் முனிவர்களுடைய ஆசிரமங்கள் தோறும் தானே நடந்து சென்று அந்த முனிவர்களுக்கு காட்சி தந்தது போல ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள் தாமே வந்து என் கண்களில் நிறைந்தன என்கிறார் இந்த முதல் பாட்டிலே. என் கண்ணின் உள்ளனா, என் கண்ணுல வந்து பெரிய பெருமாள் திருவடி நிற்கிறதே, இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னு கேள்வி வந்தது. இந்த திருவடிகள் யார் கண்ணுல நிற்க வேண்டிய திருவடி? சதா தர்ஷன் சதா பஷ்யந்தி சூரயா என்று வானகத்தில் உள்ள நித்திய சூரிகள் இமை கொட்டாமல் இடைவிடாமல் பெருமாள் திருவடியை சேவிச்சுட்டே இருக்கா. அப்படி சேவிக்கிறவர்களுடைய திருக்கண்களிலே பதிய வேண்டிய திருவடி அந்த பெருமாள் திருவடியையே இதுவரை நினைத்தறியாத என் கண்ணுக்கு இலக்காயிற்றே. நான் எப்படி இருந்தேன்? முடிந்த வரையிலும் சர்வேஸ்வரனுக்கு விரோதம் பண்ணினேன். அதுக்கு மேல என்ன பண்ணேன்? ஒரு கதி இல்லாத நிலைமை வந்துடுச்சு. ஆரம்பத்திலிருந்து நான் பகவானுக்கு என்ன பண்ணினேன்? விரோதம் பண்ணினேன். விரோதம்னா என்ன விரோதம்? ஆழ்வார் பெருமாளுக்கு என்ன விரோதம் பண்ணிவிட்டார்னு ஒரு கேள்வி. ஒருத்தனுக்கே உரிய சொத்தை அவனுக்கு இல்லாமல் பண்ணுகிறான் என்றால் அது அவனுக்கு பண்ணுகிற விரோதமா அல்லவா? என் சொத்தை
எனக்கு தெரியாத ஒருத்தன் தன்னுதுன்னு எடுத்துன்னு போயிட்டான்னா அவன் அடியேனுக்கு விரோதியா நண்பனா? விரோதி. அதுபோல இந்த ஆத்மா என்பது யாருடைய சொத்து? எம்பெருமானுடைய சொத்து. அந்த எம்பெருமானுடைய சொத்தான ஆத்மாவை இவ்வளவு ஜென்மங்கள் பிறந்து அவனுடையதல்ல என்று தன்னுடையதாக்கி சுவாதந்திரியத்தாலே அந்த எம்பெருமான் உடைமையை திருடி அவனுக்கு விரோதம் பண்ணினேன். அப்படி பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில கதி இல்லாத பொழுது அந்த பெரிய பெருமாள் முன்னால வந்து நின்னுட்டேன். அதுவும் நானாதுக்கல்ல, அந்த திருவடி என்ன இழுத்துன்னு வந்து கொடுத்தோம். இழுத்துன்னு வந்து நிறுத்தினோடனே இந்த பெருமாளுக்கு இவ்வளவு நாள் விரோதம் பண்ணிவிட்டோம், இவன் மூஞ்சியில நான் எப்படி முழிக்கிறது அப்படின்னு கண்ணை செம்பழித்தேன். கண்ணை மூடிண்டேன். நான் கண்ணை மூடிக்கொண்டாலும் அந்த பெரிய பெருமாள் திருவடிகள் வந்து என் கண்ணை வருத்தி திறந்து உள்புகுந்து நின்றனா. அது அப்படியே திறந்து உள்ள போய் நின்னுடுத்துன்னு என் கண்ணில் உள்ளனா என்றால் எங்கே? அல்லது தன்னுடைய கண்ணால் பெரிய பெருமாளை பார்ப்பது அவனுக்கு அபத்தியத்தை விளைவிப்பதாகும். இவர் கண்ணை மூடினார். கண்ணுக்குள்ளேயே இது பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. என்ன அர்த்தம்னா, பெருமாளை எத்தனை ஜென்மங்களிலே எத்தனை பாவங்களை செய்தவன் நான், இவ்வளவு மகாபாபியான என்னுடைய கண்களிலும் வந்து உன்னுடைய திருவடிகள் தோன்றின. அதாவது காணக்கூடாதவைகளை கண்ட பாவினா அப்பேற்பட்ட என் கண்ணிலே காண வேண்டிய உன் திருவடிகள் தானே வந்து நின்றனவே. அர்த்தம் புரியுறதோ? சப்தாதி போக பரவசனாக காணக்கூடாத அபோக்கிய வஸ்துக்களை கண்டு திரிந்த என் கண்களிலே பிராப்தமாய் போக்கியமான உன் திருவடிகள் அல்லவா வந்து நின்றன. இப்ப நல்லா கவனிக்கணும். வீட்டுல இருந்து பெருமாள் கோவிலுக்கு பெருமாளை சேவிக்க போவோம். போற போது கோவில் மதில்ல தான் போஸ்டர் ஒட்டியிருப்போம். உலகத்துல தான் வழக்கு. சினிமா போஸ்டர் ஒட்டியிருப்போம். இன்னென்ன தியேட்டர்ல இன்னென்ன சினிமாங்கிறத கண்ணு உத்தாத பார்த்துட்டே போவோம். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆறாறு வர என்னென்ன பேசிக்கிறா இத காதியும் கண்ணியும் திறந்து நல்லா கேட்டுண்டும் பார்த்துட்டும் வருவான். கர்ப்ப கிரகத்துல வந்து நின்ன உடனே பெரிய வருவாங்களே அர்ச்சகர் கற்பூரம் எடுத்து பாதாதி கேச்ச சேவை பண்ணி வைப்பார். அப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? எந்த இடத்துல கண்ணை திறக்கணுமோ அந்த இடத்துல கண்ணை மூடின்றுவான். எவைகளை காணக்கூடாதோ அந்த விஷயத்துல கண்ணை திறந்து கொண்டே போகிற ஜாதி இந்த மனுஷ ஜாதி. பாரத யுத்தம் எல்லாம் முடிகிறது. கண்ணனும் பெருமான் திருதராஷ்டிரனிடத்திலே வருகிறார். திருதராஷ்டிரா, உனக்கு நான் 2 வரங்கள் தருவதற்கு விரும்புகிறேன். வேண்டுவன கேடு. உடனே இந்த திருதராஷ்டிரன் நினைக்கிறான், நம்ம புள்ளகள் 100 பேரையும் கொல்லுவித்தவனே கிருஷ்ணன் தான். நம்ம புள்ளகளை கொன்னவன் எப்படி இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை வந்தது. கண்ணா, நீ வரம் தருகிறேன் என்று கூறியது சத்தியமான என் கண்களைத்தா அப்படின்னு சர்வேஸ்வரன் அனுகிரகம் பண்ணான். ஞான கண்ணையே தருகிற எம்பெருமான் ஊனக்கண்ணையா தரமாட்டான். கண் திறந்தது. கண் திறந்த உடனே கண்ணன் பெருமானே திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் வெச்ச விழி மாறாத பார்த்துட்டே இருக்கான் திருதராஷ்டிரா. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. திருதராஷ்டிரா, 2வது வரம் தருவதாக சொன்னேனே அதை கேளு. கிருஷ்ணா, என்ன பழையபடி குருடனாக்கி விடு. ஏன் போனா கண்ணை திறந்து காண வேண்டிய உன்னை கண்டேன்.
உன்னை கண்ட கண்களால் இந்த ஆபாச உலகை காண நான் விரும்பவில்லை. ஆக கண்களுக்கு எது பயன்? அவனுடைய திருமேனி அழகை காண்பது பயன். ஆனா நான் என்ன பண்ணேன்? பார்க்க கூடாதவைகளையே பார்த்து திரிந்த பாவி. அப்பேற்பட்ட என் கண்களிலும் இந்த கமலபாதம் தானாகவே வந்து தோன்றிற்று. ஒக்குன்றா அதாவது ரெண்டு அர்த்தம். திருப்பாணாழ்வாருடைய திருவரங்கத்து எம்பெருமான் கலந்ததாலே ரெண்டு பேருக்கும் லாபம். பெருமாளுக்கும் லாபம், ஆழ்வாருக்கும் லாபம். பெருமாளுக்கு என்ன லாபம் சொல்லுங்க பாருங்க. எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலும் அவன் தாழ்ச்சி பாராமல் கலக்கின்ற குணம் பெரிய பெருமாளுக்கு இருக்கிறதுன்னு ஊரார் மெச்சும்படியாக அவனுடைய சீல குணம் பிழைத்தது. ஆழ்வாருக்கு என்ன பிழைச்சது? அடியார்க்கு ஆட்பட்டபடியினாலே அவருடைய சேஷத்துவ ஸ்வரூபம் பிழைத்தது. பெருமாளுக்கு சௌசீல்ய குணம் லாபம், ஆழ்வாருக்கு ஸ்வரூப சித்தி. ஆக இருவருக்குமே பயன் கிடைத்தது. ஒக்கின்றதே. இன்னொரு அர்த்தம், என்னுடைய கண்களுக்கே இலக்கான இவை இனி உங்களுக்கும் ஒக்கும். என்ன நம்மளை சேர்த்துக்கிறார் ஆழ்வார். என்னளவு பாவி ஒத்துன்னு இருக்க மாட்டான். என்னை விட நீங்கள்லாம் பாவத்துல குறைஞ்சவாள். இவ்வளவு மகா பாவி கண்ணுக்கே எம்பெருமான் திருவடி தரிசனமாச்சுன்னா என்னை விட குறைந்த பாவிகளான உங்களுக்கும் அந்த திருவடிகள் தரிசனீயமாகும் என்று காட்டுகிறார் முதல் பாசுரத்திலே. இனி இரண்டாம் பாசுரத்துக்கு வரும். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவர்ந்த முடியன் அன்று